எங்களோட நகை 9.5 பவுனை திருடிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுத்தாங்கல்ல. அஜித் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படின்னு இவங்க புகார் கொடுத்தாங்கல்ல. அவங்க 2 பேரினுடைய யோகிதையை இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் அப்படின்றத இந்த எஃப்ஐஆர் காட்டுது. 2011 எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளி A1 யார் அப்படின்னா ஜெய சிவகாமி அம்மாள். அவருடைய கணவர் பேர் என்னன்னா ஜெயபெருமாள். A2 யார் அப்படின்னா ஜெயபெருமாள், சிவகாமி அம்மாளுடைய கணவர், அவர் தான் A2. A3 மூணாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் யாரு அப்படின்னா JP கவியரசு, இவருடைய பையன், அதாவது நிகிதாவின் அண்ணன் JP கவியரசு. 4வது குற்றவாளி யாரு அப்படின்னா சுகதேவி, அவங்க யாரு அப்படின்னா இந்த கவியரசு அவருடைய மனைவி. அடுத்து இதுல 5வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற நபர் தான் JP நிகிதா. இந்த புகார் கொடுத்தாங்கல்ல இந்த அம்மையார் JP நிகிதா. 6வது குற்றவாளி பகத்சிங், அவர் யாருன்னா நிகிதாவினுடைய அண்ணனுடைய மைத்துனர். இவங்க அதாவது பாருங்க, ஒரு குடும்பமே அம்மா அப்பா பொண்ணு பையன் ஒய்ஃபு, பையன் ஒய்ஃபோட தம்பி அப்படின்னு ஒரு குடும்பமே கூட்டாக சேர்ந்து 16 லட்சம் ரூபாயை அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செஞ்சிருக்கிறாங்க.